ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னா, பாரம்பரியமான பலாக்கொட்டையை வச்சு இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சீசன் கிடைக்கும்போது இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது கிடைக்கும்போது நம்ம இதில் என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். தந்தூர் அடுப்புலலாம் போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். இப்போ இது கத்திரிக்காய் போட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது பழத்துலேருந்து உரிச்சதுமே ஒரு வளவளப்புத்தனம் இருக்கும். நல்லா கழுவிட்டு அப்புறம் 2 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன பொருளுன்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 4 லவங்கம் இதெல்லாம் போட்டுக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது தனியாக அரைச்சிக்கணும். தேங்காய் அதுக்கப்புறமா போட்டு அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு போட்டு அரைச்சிருங்க. நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் தனியாக அரைச்சிருங்க. அப்போ தான் நல்லா அது மையும். அப்புறமா தேங்காவை போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். நான் கொத்தமல்லி போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டு அரைச்சிட்டு அப்புறமா தேங்காய் போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா மையும். தேங்காய் கொஞ்சம் கொரன்னு இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், வேக வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் வச்சாலே போதும். வெந்துருச்சு. அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சூடாறுனதும் மேலே தோல் உரிச்சிடணும். உரிச்சிட்டு அந்த கொட்டையை 2 2ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே முழுசாக போட்டாலும் போடலாம், இல்லை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு பருப்பு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமே நீங்கள் ஒரு தக்காளி போட்டுக்குங்க. ஏற்கனவே வெங்காயம் அதுலேயும் கொஞ்சம் அரைச்சிருக்கும். அதனால் ஒரு வெங்காயம் போட்டாலே போதும். வெங்காயம் அரைக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் அரைச்சிக்கிறது. இப்போ ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுமே கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 4 கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப குழைய கத்திரிக்காய் வேக வைக்கக்கூடாது. அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறதில்ல. ஒரு 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கணும் குழம்புக்கு. இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வெந்ததுமே இது தொக்கு மாதிரி செய்யலாம், நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரியும் வைக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ஃபஸ்ட்டே போட்டாச்சு. மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா. என்ன தான் நம்ம அதில் மசாலா போட்டிருந்தாலும் 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் போடுறது அவ்வளோ பத்தாது. நிறையா போட்டாலும் அது நல்லா இருக்காது. எப்படி இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதெல்லாம் காரம்லாம் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வதங்கினதுமே கொஞ்சமாக தண்ணி அந்த அரைக்கும்போது மிக்ஸி ஜாரு கழுவுன அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ கத்திரிக்காய் கூட அந்த பலாக்கொட்டை, ஏன்னா அது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால அது வேக வேண்டியதில்லை. அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வெந்தவாட்டி நான் அதை போட்டிருக்கேன். போட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நேரம் வெந்ததுமே மசாலா ஊற்றிடுங்க. மசாலா ஊற்றி பச்சை வாசனை போனதுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லிக்கு நல்லா இருந்தது இந்த குழம்பு. நாங்கள் நைட்டு இட்லிக்கும் வச்சுக்கிட்டோம். சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட கருவாடு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு கருவாடு கிடைக்கல, அதனால் கத்திரிக்காயும் பலாக்கொட்டையும் மட்டும்தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் கருவாடும் போட்டு வைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் புளி ஊற்றணும். புளி ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதுன்ட்டு இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா குழம்பு நல்லா வாசனை கமகமன்னு இருந்தது. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீசன் கிடைக்கும்போது இந்த பலாக்கொட்டை குழம்பு வச்சு பாருங்கள். தனியாகவும் வேக வச்சு சாப்பிட்லாம், தண்ணியில் போட்டு வேக வச்சியும் சாப்பிட்லாம், இல்லை தந்தூரி அடுப்பு இருந்துச்சுன்னா அந்த நெருப்பில் போட்டும் சுட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள்.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.